நம்ம எந்த ஒரு விளைச்சல் எடுக்கிறதா இருந்தாலும் நாம் வந்து கெமிக்கல் உரத்தை தான் பயன்படுத்துகிறோம். நம்ம நிலத்தில் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்கானிக்காக மண்புழு உரம், நம்ம யூரியாவில் இருக்கிறது, டிஏபியில் இருக்கிறது, காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு இதில் இயற்கையாகவே கிடைச்சிருது. நம்ம மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா என்பிகேவும் இருக்கும். என்பிகேன்றது நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த மூணும் வந்துடும். இது இல்லாமல் நம்ம அதனால தான் வேப்பலையும் எருக்கையும் பயன்படுத்துறதுனால நமக்கு போரான், கால்சியம், ஜிங்கு இது எல்லாமே கிடைச்சிரும். 80% பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம நிலத்துக்கு. நம்ம நிலத்தில் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆர்கானிக்காக நாம் வந்து நம்ம நிலத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ வந்து அந்த இயற்கை உரத்தை, மண்புழு உரத்தை எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத அக்ரோகானிக்ல இருந்து சக்திவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வணக்கம், நாங்கள் TN29 அக்ரோகானிக் ஃபார்ம்ஸ். எங்களோட உற்பத்தி நிலையம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கொல்லகலியில் கிராமத்தில் இருக்குது. நாங்கள் பிரதானமாக தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், இயற்கையான மண்புழு உரம் தான். அதுக்கான மூலப்பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது தரமான மாட்டு சாணம், அதோட வேப்ப இலை, எருக்கம், தகர இலைன்ற மூலிகை இலையில் அதோட கலந்து கிட்டத்தட்ட ஒரு 50-70 நாள் நாங்கள் அதை மக்க வச்சு அதை வந்து மண்புழுவுக்கு உணவாக கொடுத்து மண்புழு அதை சாப்பிட்டு செரிமானம் பண்ணி வர அதோட எச்சங்களை தான் நம்ம மண்புழு உரமாக பயன்படுத்துகிறோம். நம்மளது பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக்கான இயற்கை மண்புழு உரம் தான். இதை வந்து நம்ம எங்கெங்கே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தலாம். நல்ல விளைச்சலும் நல்ல ஆரோக்கியமான உணவு முறையும் நம்ம எதிர்காலத்துக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பங்காக வேலை செய்யுது. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கெமிக்கலே பயன்படுத்திட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாவது ஒரு மாறலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து இயற்கை உரமான இந்த மண்புழு உரத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சரி, இப்போ இது எந்தெந்த கிராப்க்கு பயன்படுத்தலாம்? சார், இது நம்ம பூமியில் விளையிற எல்லா பயிர் வகைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு பயிர் வகைகளுக்கும் இவ்வளோ கிலோ யூஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 1.5 டன் விகிதம் பயன்படுத்தணும். இதுவே நம்ம மாட்டு சாணமாக பயன்படுத்தணும் 5 டன் பயன்படுத்தணும். இது வந்து நம்ம இயற்கையாகவே மக்க வச்சு மண்புழு உரமாக மாற்றி தான் நம்ம கொடுக்குறோம் போது 1.5 டன் பயன்படுத்தலாம். இதே இப்போ தென்னை மரம், மாமரம், நல்லா வளர்ந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 5 கிலோ விகிதம் நம்ம யூஸ் பண்ணலாம். காய்கறி செடிகளுக்கு நம்ம இப்போ இதுவே நம்ம புதினாக்கே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புதினாக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம நார்மலா ஒரு ஏக்கராக்கு 1 டன் பயன்படுத்தினாவே போதும். நீங்க கேட்ட மாதிரி தக்காளி செடிக்கு, சாமந்தி செடிங்களுக்கு மல்ச்சிங் பண்ணும்போது நம்ம அந்த 1 டன்னுன்ற விகிதத்தை நம்ம பாதியாவே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம பரவலா போடும் போது அது 1 டன் தேவைப்படும், 1 டன் 1.5 டன் தேவைப்படும். இது குறிப்பிட்ட பாத்திக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம அதுல 1/2 டன் யூஸ் பண்ணாவே போதும் ஏக்கராவுக்கு. அதுவே உங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுத்துரும். அப்பப்போ விளைச்சல் வர்றப்போ நீங்க தேவையானப்போ பயன்படுத்தினாவே போதும். அதிகமா பயன்படுத்தணுன்ற ஒரு அவசியமே இல்லை. இதுல நம்ம வந்து இந்த இயற்கை மண்புழு உரத்தை நம்ம புதினால நாம வந்து அப்ளை செய்ய போறோம். வாங்க, இப்போ எப்படி இருக்கு இந்த மண்புழு உரம், இதோட தரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததா நாம வந்து 1/2 ஏக்கருக்கு எத்தனை விகிதம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட மண்புழு உரம், இயற்கையாக நம்ம தயாரிச்சது 100% மண்புழு உரம். இப்படி தான் உங்களுக்கு டார்க் கலராகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம இங்கே இருக்கிற புதினா செடிங்களுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். சாதாரணமாக நம்ம இப்படியே பரவலாக எல்லாத்துக்குமே போட்டுட்டோம்னாவே போதும். போட்டுட்டு நம்ம தண்ணி விட்டால் இது கரைஞ்சி, ஏன்னா இது கரையக்கூடியது, இது கரைஞ்சி நமக்கு வேருக்கு போயிட்டு அப்படியே செடிங்களுக்கு உரமாக வந்து நல்ல வளர்ச்சியும் நமக்கு பூமியில் மைசிலியம்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும். அதுதான் வந்து நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டங்களையும் சக்திகளையும் ஒரு செடிக்கும் ஒரு தாவரத்துக்கும் கடத்துறது. அதை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம மண்புழு உரம், இயற்கையான மண்புழு உரம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த 1/2 ஏக்கர் புதினா தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 250 கிலோ விகிதம்ன்ற அளவுக்கு நம்ம மண்புழு உரத்தை இறைச்சிட்டோம். இதோட பலன் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள்லேயே நமக்கு அதுக்கான வித்தியாசத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். விளைச்சலும் வர ஆரம்பிச்சிடும், நல்ல விளைச்சலும் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கொல்லகலின்ற கிராமத்தில் இருக்குது. தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு ஃபோன் நம்பரில் டிஸ்பிளேல வர ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணாவே நாங்கள் உங்களுக்கு டெலிவரியே கொடுத்துட்றோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இயற்கை மண்புழு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கே அவங்க டெலிவரி செஞ்சு தராங்க. இப்போ நாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இயற்கை மண்புழு உரத்தை நம்ம வந்து வாங்க போகிறோம் இல்லை, இப்போ வாங்கியாச்சு. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரம் பயன்படலாம். நன்றி.